ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு வீட்டில் அரிசி மாவு மட்டும் இருந்தாலே போதும். நல்ல மொறு மொறுன்னு இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்பியான ஸ்நாக்ஸை நம்ம வீட்டிலே செய்யலாம். இப்போ இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாமா? இதை செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. எந்த கப்பால் நம்ம தண்ணி சேர்க்குறோமோ அதே கப்பால் தான் அரிசி மாவும் அளந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதில் ஒரு 2 பிஞ்சு அளவுக்கு மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், 2 பிஞ்சு சேர்த்தா போதும். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் சேர்த்துக்கங்க. உங்ககிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க, நல்ல மணமாக இருக்கும். அடுத்ததாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கங்க. எந்த ஒரு வாசனையும் இல்லாத எண்ணெயை பார்த்து சேர்த்துக்கங்க. இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நமக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு கொதிச்சு வந்த பிறகு இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி அளந்து சேர்த்தோம் பார்த்தீங்களா, அதே கப்பால் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. தண்ணியும் இதே கப்பால் 1 கப் அளவுக்கு சேர்த்தேன். இப்போ அதே கப்பால் தான் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தண்ணியோட சூட்டிலே நல்லா நம்ம மாவை இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 10 செகண்ட் மட்டும் நம்ம இந்த மாதிரி மாவை கலந்து விடும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சபடியே ஆன்லேயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம அந்த சூட்டிலே தண்ணியோட சூட்டிலே நம்ம மாவை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள், தண்ணி எல்லாத்தையும் நல்லா முழுசாக நம்ம சேர்த்து இந்த மாவை கலந்து விட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இதுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம், ஆனால் அந்த தண்ணியோட சூட்டிலே மாவு வெந்து ஓரளவுக்கு நல்லா பஞ்சு போல் வந்துடும். ஒரு 3 நிமிஷம் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. நம்ம இந்த மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஒரு விரல் வச்சு நல்லா அழுத்தி பார்த்தோன்னா நமக்கே தெரியும் மாவு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். இப்போ இதை எடுத்து தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கங்க. கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் பொடி பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது இந்த ஸ்நாக்ஸு சாப்பிட்றதுக்கு இன்னும் வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், இப்போ சீரகமும் கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த மாவை 2 பங்காக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். அதாவது பாதி பாதியாக நம்ம 2 பங்காக 2 உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சப்பாத்தி கல் எடுத்துக்கோங்க. அதில் லைட்டாக இந்த மாதிரி எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு அதில் ஒரு உருண்டை மாவு எடுத்து இந்த சப்பாத்தி கல்லில் வச்சு நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு இப்போ சப்பாத்தியை எப்படி தேய்ச்சி எடுப்போமோ அதே போல் சாஃப்டாக மெதுவாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இதே போல் தான் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும். ரொம்ப கனமாகவும் தேய்ச்சி எடுத்துடக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் தேய்ச்சி எடுத்துடக்கூடாது. நான் இப்போ தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள், அந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதான், மாவை இந்த அளவுக்கு அகலமாக நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு இப்போது ஓரங்களையெல்லாம் இந்த மாவை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். நான் இன்றைக்கி பீஸா கட்டர் வச்சு தான் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட கத்தி இருந்தால் கத்தியை வச்சு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓரங்களையெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓரங்களையெல்லாம் கட் பண்ணி தனியாக எடுத்துருங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் கட்டர் எடுத்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரே அளவு வச்சு நடுவில் சென்டரில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு பீஸையும் எடுத்து மெதுவாக நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதே போல் மீதம் இருக்க மாவு எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் நான் ஏற்கனவே எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாவு ஒவ்வொன்றா இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி சேர்த்துக்கோங்க. அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டுனாலுமே நம்ம கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தனித்தனியாக கரண்டி வச்சு லைட்டாக பிரித்து விட்டாலே அழகாக பிரிஞ்சு வந்துடும். மாவாக இருக்கும் போதே திருப்பி விட்டுறக்கூடாது.
நல்லா 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் ஒரு பக்கம் வேகட்டும். அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ எல்லாத்தையுமே இன்னொரு பக்கமும் நம்ம கரண்டி போட்டு திருப்பி விட்டுக்கலாம். இதே போல் நல்லா திருப்பி திருப்பி விட்டு லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் 2 சைடுமே சவந்து வந்த பிறகு நம்ம இதை வெளியில் எடுத்தோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், இப்போ 2 பக்கமே நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் செவந்து வந்திருக்கு. இப்போது இது எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். வெறும் அரிசி மாவு மட்டும் வச்சு நம்ம சிம்பிளாக செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸில் இதுவும் ஒன்று. மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குன்னு உங்களுக்கு இந்த சத்தம் கேட்டாலே தெரியும். அவ்வளோதான், பாருங்கள், ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸை செஞ்சு முடிச்சாச்சு. மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.